ஓகே. இப்போ அகைன் எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் நல்லா கவனிங்க. -3/6 இன்டூ 18/-9. எப்பயுமே ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி அது அந்த ஹோல் ஃப்ராக்ஷனுக்குமே தான் பொருந்தும். இப்போ மைனஸ் வந்து மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி அது அந்த ஹோல் ஃப்ராக்ஷனுக்குமே தான் பொருந்தும். அதாவது பாருங்க இதை இப்படி எழுதினாலும் ஒன்று தான். 6 இன்ட்டு -18/9 எழுதினீங்கனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? எந்த சேஞ்சும் இருக்காது. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம், இல்லை இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம். இதுதான் இந்த சைன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இதை என்னால் கேன்சல் பண்ண முடியுமா? இதை பாருங்க, எஸ் முடியும். அப்போ 3 டேபிள் இது 1 டைம், இது 3 டைம்ஸ். இப்போ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ண முடியுமா? எஸ் முடியும். 6 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம். இப்போ இதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? எஸ் முடியும். அப்போ 3 டேபிளில் 1 டைம், 3 டேபிளில் 1 டைம். ஸோ அப்போது என்னோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 1 1s are 1. இங்கே மைனஸ் இருக்கு பாருங்க, 2 மைனஸ் இருக்கு, அதையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ என்னோட ஆன்சர் என்னது? 1 தான் என்னோட ஆன்சர். தேங்க்யூ.